அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக வெண்ணிலா கேக் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓவன் இல்லாமல் வெறும் வீட்டில் உள்ள இட்லி பாத்திரத்தில் எப்படி இதை நம்ம சுலபமாக பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனி கேக் கடைகளில் வாங்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ணலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சு இது போல் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுபடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துக்கலாம். இது போல் விஸ்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சலிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையுடைய ஓடு உள்ளே விழுகாத மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தனியாக ஒரு பவுலில் முட்டையை ஊற்றிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேல இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணுறதுக்காண்டி இது போல் எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக உள்ள விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா நுர பொங்கி வர்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு நுர பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவு நம்ம மைதா மாவு எடுத்தோமோ அதே அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகருங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம சுகரை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது எல்லோ கலரில் இருந்து நல்ல ஒரு ஒயிட் கலராக மாறி வரும், அது வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அதோடைய நிறம் எந்த அளவுக்கு மாறி வருது அப்படின்னு. இந்த அளவு நம்ம அடிக்கும் போது தான் நமக்கு கேக் ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா ஒயிட் கலராக மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு. இப்போ நல்லா நிறம் மாறி எந்த அளவு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு நல்லா அடிச்சு எடுத்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதோடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி இது போல் ரிப்பன் மாதிரி அது விழுகணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு உருக்குன பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் 1/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம அதிக நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம பீட் பண்ணி எடுத்தால் போதும். அதிக நேரம் பீட் பண்ணோம் அப்படின்னா கேக் கிறிஸ்பி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 30 செகண்ட் நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நமக்கு பீட்டர் தேவை கிடையாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஸ்பேச்சுலா மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொறுமையாக ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகும். ஒரு பேட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலு அடுத்த பேட்ச் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போதே 1/4 கப் அளவு பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலாக ஆட் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை உங்ககிட்ட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேச்சுலா இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்கு கூட பயன்படுத்தி நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால கெட்டிப்படாமல் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. டைரக்ஷனை மாற்றியும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டான கேக் நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம ஃபைனலாக எல்லா பேட்ச் மாவுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கூட கெட்டிப்படாமல் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்முடைய பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது போல் கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கேக் ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ உள்ள பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி அதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா மைதா மாவை ஃபுல்லாக தூவிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது போல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு இது போல் ஒரு டூத் பீக் எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேலு ஒரு 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு உங்களுக்கு குக் ஆகி வரும். 45 நிமிஷத்துக்கு அப்புறமேல நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கேக் வெந்துருச்சா இல்லையான்னு இது போல் டூத் பீக் வச்சு உள்ளே குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வரணும். அது மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேக் ட்ரேயை வெளியில் வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு இப்போ ஒரு கத்தி எடுத்துடலாம். கத்தி எடுத்து இது போல் கார்னர்லாம் லேஸாக எடுத்து விடுங்க. அப்போ தான் நமக்கு டீமோல்டு பண்ணும்போது ஈஸியாக கேக் வெளியில் வரும். இப்போ இது போல் ஒரு பிளேட் வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான ரொம்ப சாஃப்டான நல்லா டேஸ்டியான கேக் நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. வெறும் இட்லி பாத்திரத்துலேயே ஓவன் இல்லாமல் நம்மளுடைய கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுடைய கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. கேக்குடைய வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இனி கேக் வாங்க கடைகளுக்கு போகாதீங்க. பசங்க கேக் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இது போல் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. ஒரு தடவை இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.